முதல்ல நீங்க கூகுள் போயிடுங்க. அங்க யூடிஐ பான் அப்ளை அப்படின்னு தேடுங்க. முதல் லிங்க் ஒன்னு வரும் பாருங்க, அதுதான் UTITSL ஓட அதிகாரப்பூர்வ வெப்சைட். அத கிளிக் பண்ணுங்க. ஓகே, வெப்சைட் போயாச்சு. ஹோம் பேஜ்ல அப்ளை ஃபார் நியூ பான் கார்டு ஃபார்ம் 49A ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணணும். சரி, ஃபார்ம் 49A. ஆமா, அடுத்த ஸ்கிரீன்ல மோட் கேக்கும். அங்க பிசிக்கல் மோட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கீழே ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகன்ட்னு இருக்கும், அதாவது விண்ணப்பதாரர் நிலை. அங்க ட்ரஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ட்ரஸ்ட். அதுக்கு கீழே பான் கார்டு எப்படி வேணும்னு கேக்கும். அங்க போத் பிசிக்கல் பான் கார்டு அண்ட் இ-பான் கொடுங்க. அதுதான் பெஸ்ட். ஆமா, ரெண்டுமே கிடைச்சா நல்லதுதான். பிசிக்கல் கார்டும் வேணும், இ-பானும் வேணும். கரெக்ட். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, சப்மிட் கொடுத்தாச்சு. அப்புறம் சப்மிட் கொடுத்ததும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்னு காட்டும் ஸ்கிரீன்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். அத கண்டிப்பா ஒரு நோட்லயோ இல்ல எங்கேயோ எழுதி வச்சுக்கணும். பின்னாடி ஸ்டேட்டஸ் பார்க்க உதவும். ஓகே, நோட் பண்ணியாச்சு. அடுத்து உங்க அறக்கட்டளை பத்திரம், அதாவது ட்ரஸ்ட் டீட் இருக்கு இல்லையா, அதுல உங்க அறக்கட்டளை பேர் எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும். கொஞ்சம் கூட மாறாமையா? ஆமா, கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி டைப் பண்ணீங்கன்னா கீழே நேம் ஆன் கார்டு பகுதியில அதுவே வந்துடும். அப்புறம் அறக்கட்டளை ஆரம்பிச்ச தேதி, டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அதையும் பத்திரத்துல பார்த்து சரியா கொடுக்கணும். சரி, பேரு தேதி எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு முகவரியில ஆபீஸ்னு செலக்ட் பண்ணிட்டு உங்க மாநிலம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆபீஸ் அட்ரஸ் ஸ்டேட் செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் தானே? ஆமா, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ டாக்குமெண்ட் டீடைல்ஸ் பேஜுக்கு வருவீங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அப்படியா? என்னது? மத்த அப்ளிகேஷன் மாதிரி இல்லாம இங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், இந்த மூணுத்துக்குமே ஒரே ஆப்ஷன் தான். ஓஹோ. ஆமாம், நீங்க உங்க ட்ரஸ்ட் டீட் காப்பி, அதாவது அறக்கட்டளை பத்திர நகல், இதையே மூணுத்துக்குமே செலக்ட் பண்ணிக்கலாம். அட பரவாயில்லையே, வேலை மிச்சம். ஆமா, இது கொஞ்சம் சுலபம். மூணுக்கும் அதே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்ப தொடர்பு விவரங்கள் பக்கம் போகும். சரி, இங்க என்னென்ன கேக்கும்? இங்க முதல்ல ISD கோடு கேக்கும். அதுல இந்தியா செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஏரியா STD கோடு. STD கோடு லேண்ட்லைன் இல்லனா? லேண்ட்லைன் இல்லனா தேவையில்லை, ஆனா இருந்தா கொடுங்க. தெரியலனா கூகுள்ல உங்க ஏரியா பேரை போட்டு தேடினா கிடைக்கும். அப்புறம் ஃபோன் நம்பர் இல்லனா மொபைல் நம்பர், கண்டிப்பா உங்க இமெயில் ஐடி, இதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, மொபைல் இமெயில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட். சரி, இப்ப அட்ரஸ் டீடைல்ஸ். இங்க தான் அறக்கட்டளையோட ஆஃபீஸ் அட்ரஸை முழுசா கொடுக்கணும். முழுசானா? அதாவது ஆஃபீஸ் பேரு, அது உங்க அறக்கட்டளை பேரா இருக்கலாம், டோர் நம்பர், தெரு பேரு, ஏரியா, ஊர், பின்கோடு, மாநிலம், மாவட்டம் எல்லாமே தெளிவா கொடுக்கணும். ஓகே, பின்கோடு வரைக்கும் சரியா கொடுக்கணும். ஆமா, அப்புறம் கீழே சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேக்கும். அதுல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் செலக்ட் பண்ணுங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். சரி, அப்புறம் நெக்ஸ்ட். கரெக்ட். இப்போ அதர் டீடைல்ஸ் பேஜ் வரும். இங்க நீங்க முன்னாடி STD ISD கோடெல்லாம் சரியா கொடுத்திருந்தா உங்க AO கோட் தானாவே ஃபில் ஆயிருக்கும் பாருங்க. ஆமா, ஃபில் ஆயிருக்கு. AO கோட்னா என்னது அது? அது அசசிங் ஆபீசர் கோடு, உங்க ஏரியா வருமான வரி அதிகாரி சம்பந்தப்பட்ட கோடு. அது தானா வந்தா விட்டுடுங்க. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு இடம் இருக்கும், அங்க உங்க ட்ரஸ்ட் டீட் நம்பரை டைப் பண்ணுங்க. சரி, ட்ரஸ்ட் டீட் நம்பர். கீழே ரெப்ரசன்டேட்டிவ் அசசின்னு ஒரு பகுதி இருக்கும். அங்க அறக்கட்டளையோட நிறுவனர் இல்லனா நிர்வாக அறங்காவலர் இருக்கார் இல்லையா, அவரோட முகவரியை கொடுக்கணும். ஓ, அவரோட அட்ரஸா? சரி. ஆமா, ஏன்னா ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு பிரதிநிதி வேணும். அடுத்து கெப்பாசிட்டின்னு கேக்கும். அங்க ட்ரஸ்டின்னு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் சரிபார்ப்பவர் பேர், அதாவது வெரிஃபயர்ஸ் நேம், திரும்பவும் நிறுவனர் நிர்வாக அறங்காவலர் பேர், அப்புறம் வெரிஃபயர்ஸ் ப்ளீஸ் அவங்க இருக்கிற தாலுகா இல்லனா மாவட்டம், இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா டாக்குமெண்ட் அப்லோட் பகுதி வரும். ஓகே, இங்க தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா? ட்ரஸ்ட் டீட் காப்பி. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நீங்க ஆன்லைன்ல எதையுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. அப்படியா? அப்புறம் எதுக்கு அந்த பேஜ்? அது சும்மா ப்ராசஸ்ல ஒரு ஸ்டெப், அவ்வளவுதான். நீங்க நேரடியா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஓஹோ, சரி, சப்மிட் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்ததும் பேமெண்ட் பேஜுக்கு போகும். நீங்க நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லனா UPI வழியா கூட பணம் கட்டலாம். இப்போ சுமார் 107 ரூபாய் இருக்கும் கட்டணம். சரி, பேமெண்ட் பண்ணிட வேண்டியதான். பேமெண்ட் முடிஞ்சதும் உங்க அனுபவம் பத்தி வேணும்னா ரேட்டிங் கேக்கும். அதை முடிச்சிட்டு 2 முக்கியமான ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணணும். 2 ஃபைல்ஸா? என்னென்ன?
ஒன்னு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கிற பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இன்னொன்னு வந்து பிரிண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா வர அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம். ரெண்டையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிடிஎஃப் அப்ளிகேஷனும் பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட்டும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப வேலை முடிஞ்சுதா? இல்ல இனிதான் முக்கியமான கட்டமே இருக்கு. அப்படியா? என்னது? நீங்க டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த 2 ஃபார்மையும் பிரிண்ட் எடுக்கணும். சரி, பிரிண்ட் எடுத்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோ ஓட்டுற இடத்துக்கிட்ட கையெழுத்து போட இடம் இருக்கும். அங்க வந்து அந்த பிரதிநிதி, அதாவது நிறுவனர் அல்லது நிர்வாக அறங்காவலர் கையெழுத்து போடணும். கூடவே அறக்கட்டளையோட சீல், முத்திரை அதையும் பதிக்கணும். கையெழுத்து சீல் 2மா? ஓகே. ஆமா. அப்புறம் உங்க ட்ரஸ்ட் டீட் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும். சரி, கையெழுத்து போட்ட அப்ளிகேஷன், அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் அவுட், ட்ரஸ்டீட் ஜெராக்ஸ். இப்போ இது என்ன பண்ணும்? இப்போ இந்த 3 டாக்குமெண்ட்டையும் ஒன்னா சேர்த்து உங்க ஏரியால இருக்கிற UTI ITSL ஆபீஸ்க்கு கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பணும். ஓ, நேரடியா அனுப்பணுமா? ஆன்லைன்ல முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இல்ல, ட்ரஸ்ட் மாதிரி அமைப்புக்கு இந்த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் இருக்கு. நீங்க அனுப்புனாதான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரி, புரியுது. அப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸை தபால்ல அனுப்பணும். கரெக்ட். நீங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். எப்படி செக் பண்றது? கூகுள்ல UTI PAN அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு தேடுங்க. வர்ற லிங்க்ல உங்க அப்ளிகேஷன் கூப்பன் நம்பர், அது அக்னாலஜ்மெண்ட்ல இருக்கும். இல்லனா PAN நம்பர் ஏற்கனவே இருந்தா, பிறந்த தேதி இதெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் பாத்துக்கலாம். ஓகே, கூப்பன் நம்பர் வச்சு ஸ்டேட்டஸ் பாத்துக்கலாம். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, UTI டியோ போர்ட்டல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றோம், ட்ரஸ்ட் டீட முக்கிய டாக்குமெண்டா யூஸ் பண்றோம், ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றோம், அப்புறம் பிரிண்ட் எடுத்த ஃபார்ம்ஸ்ல கையெழுத்து சீல் போட்டு ட்ரஸ்டி ஜெராக்ஸோட சேர்த்து நேரடியா ஆபீஸ்க்கு கொரியர் பண்றோம். இவ்வளவுதான் விஷயம். இது நிச்சயமா அறக்கட்டளை நடத்துறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேன் இல்லாம இப்ப எதுவே பண்ண முடியல. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து FCRA வரைக்கும் எல்லாத்துக்கும் இது அடிப்படை தேவை இல்லையா? ஆமா, ரொம்ப அடிப்படை. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னதால கொஞ்சம் தெளிவா புரியுது. அந்த பிசிக்கல் சப்மிஷன் தான் கொஞ்சம் கூடுதல் வேலை. ஆமா, அது மட்டும் கொஞ்சம் கவனமா செய்யணும். இங்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க ஆன்லைன்ல கொடுத்த ஒரு சின்ன தகவல், உதாரணத்துக்கு பேர்ல ஒரு இனிஷியல் மாதிரி இருக்கு, இல்ல தபால்ல அனுப்புற டாக்குமெண்ட்ல தேதி வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அப்போ என்ன ஆகும்? அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆன்லைன்ல ஃபில் பண்ணும்போதும் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பும்போதும் 2லயும் தகவல் 100% சரியா ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட தாமதப்படுத்தலாம். இத பத்தி நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. அந்த அக்யூரசி ரொம்ப முக்கியம்னு புரியுது. ரொம்ப நன்றி இந்த விளக்கத்துக்கு. நன்றி.